பரவாயில்ல, இருக்கட்டும்பா. நல்லா இரு, சந்தோஷமா இரு. பார்த்து பத்திரமா போ. பாய் ஸ்ருதி. பாய். இன்னும் ஏமா நிக்கிற? நேரமாகுது, போய் ட்ரெஸ் மாத்திக்கிட்டு தூங்கு போ. அம்மா நீங்க சொல்லலைனாலும் நான் சேஞ்ச் பண்ணிட்டு தான் தூங்குவேன். அதெல்லாம் நல்லா தான் பேசுவேன், போ. அத்தை, ஜானகிக்கு மருந்து கொடுக்குற நேரம் வந்துருச்சு, நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். டீ கப்பெல்லாம் நான் எடுத்து வச்சுக்கிறேன், நீங்க போங்க. சரி. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுது. அவனோட பார்வை பிரீத்தாவை தான் தேடிட்டு இருந்துச்சு. ஆனால் ஷர்லினோட அவனுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சே. ஆனால் நான் அவனோட கண்களில் இப்போ பார்த்தது பிரீத்தாவுக்கான காதல் தானா? நான் பார்த்ததை வச்சும் என்னோட அனுபவத்தை வச்சு பார்க்கும்போதும் இவனோட மனசில் பிரீத்தாவுக்காக ஏதோ இருக்கும் தான் தோணுது. இதுக்கப்புறமா நான் ரிஷபை கண்காணிக்கிறேன். ஏன்னா காதலை மறைக்கவே முடியாது, கண்டிப்பாக கண்களில் தெரியும். ஆனால் ஒரு விஷயம் நல்லா தெரியும், இவன் உண்மையிலேயே நல்ல புருஷனாக இருப்பான். இந்த விஷயத்த சரளா கிட்ட இப்போ சொல்ல வேண்டாம். முதல்ல எனக்கு இந்த விஷயம் தெளிவாகட்டும், அப்புறம் சொல்லலாம். கண்டிப்பா ஃபோன் பண்ண மாட்டேன். அவ மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கா? நான் ஃபோன் பண்ண மாட்டேன். ஹலோ. நான் ஒன்றும் உங்ககிட்ட பேச கால் பண்ணல. அப்படியா? அப்படின்னா எதுக்கு கால் பண்ண? முதல்ல ஃபோன் பண்ணும்போது ஏன் அட்டன் பண்ணலன்னு கேட்க தான் கால் பண்ணேன். ஆ, ஆ, நான் கொஞ்சம் வேலையில இருந்தேன். அலமாரியில இருந்து ட்ரெஸ் எடுத்துட்டு இருந்தேன். ட்ரெஸ் எடுக்கிறத விட என்கிட்ட பேசுறது முக்கியம் தோணலையா உனக்கு? இல்ல, உனக்கு என்னதான் ஆச்சு? எப்ப பாரு உன் கூடயும் திங்ஸ் கூடயும் கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கா? ரிஷப் சார் என்னை விட பெஸ்டா இருக்காரு, பிருத்வியை விட நான் தான் முக்கியமா இருக்கணும். அலமாரியில இருந்து ட்ரெஸ் எடுக்கிறது என்னை விட முக்கியமான கேக்குற? இல்ல, உனக்கு என்ன தெரியணும்? எனக்கு ரொம்ப முக்கியமானது என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? நான் தான். இந்த கரண்ட் தான் உன்னோட வாழ்க்கையில எல்லாத்த விட முக்கியமா இருக்கணும், புரியுதா? சோ இத சொல்றதுக்கு தான் நீ ஃபோன் பண்ணியா? உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றதுக்காக தான் கால் பண்ணேன். ஏதோ ஒரு விஷயம் சொல்றதுக்கு தானே கால் பண்ண. ஏதாவது விஷயம் சொல்லணும்னு கால் பண்ணா பேசுறதுக்கு கால் பண்ணேன்னு சொல்லுவாங்க, என்ன புரியுதா? அப்புறம் எதுக்கு போய் சொன்ன? அதாவது பேச நான் ஒன்னும் கால் பண்ணலன்னு சொன்னேன். இங்க பார் பிரீதா, நீ என்ன எனக்கு தமிழ் டீச்சர் நினைச்சிட்டு இருக்கியா? எப்படி பேசணும்னு கத்து கொடுத்துட்டு இருக்க. எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கே விருப்பம் இல்ல. ஆனாலும் உங்ககிட்ட ஏன் பேசிட்டு இருக்கேன்னா, நான் உனக்காக என்ன ஃபீல் பண்றேன்னு உங்ககிட்ட சொல்லி ஆகணும். இன்னைக்கு தான் சொல்ல முடியும், இதுக்கப்புறம் சொல்லவும் முடியாது. அதனால தான் கால் பண்ணேன். என்ன? அது நான் சொல்லு, நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். அது வந்து உனக்கு உனக்கு என்ன பிடிக்கும்ல? இல்ல, இது என்ன கேள்வி? ஆஃப் கோர்ஸ் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். அதனால தானே நீ என்னோட ஃப்ரெண்டா இருக்க. ஃப்ரெண்ட்ஸா? இந்த இந்த ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள எப்போ ஜெலசி வந்தது பிரீதா? ஜெலசியா? என்ன ஜெலசி? நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுற. ஜெலசி உன்னால, அதாவது உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்னால, இன் யுவர் ட்ரீம்ஸ். உண்மையாவா? உங்ககிட்ட ஒன்று கேட்கவா? நான் மோனிஷா கூட டான்ஸ் ஆடும்போதும் வீட்டில் ட்ராப் பண்றேன்னு ஆஃபர் பண்ணும்போதும் உன் முகத்துல நான் பொறாமையை கவனிச்சேன். நீ ரொம்ப கடுப்பா இருந்த. நீ பொறாமப்பட்டதை நானே கவனிச்சா மரியாதையா அதை ஒத்துக்க. எப்ப? அப்படிலாம் எதுவும் இல்லையே. சரி, ஓகே பேபி டால், நீ என்ன வேணாலும் சொல்லு, அதை அப்படியே ஏத்துக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன். இப்படி எல்லாத்தையும் தப்பாவே நினைச்சுக்காத. ஓகே, அப்படின்னா நீ புரிய வை. உன்னால மோனிஷா கூட என்னை ஏன் பார்க்க முடியல? அதுக்கு என்ன காரணம்? டெல் மீ. சொல்லு. ஹலோ, உன்னோட இந்த அமைதி என்னோட கேள்வி கரெக்ட் தான் எனக்கு புரிய வைக்குது. ஒரு நிமிஷம், நான் ஒன்னும் ஜெலஸ்லாம் ஆகல. அது எப்படின்னா, அது உன்கிட்ட நான் எப்படி பேசுறதுன்னு எனக்கு புரியல. அதாவது நான் பேசினா நீ எதுக்கு இப்படி படபடன்னு பேசுறேன்னு கேக்குற. அமைதியா இருந்தா அதுக்கு நீ எதுக்கு இப்படி அமைதியா இருக்கன்னு கேக்குற. நீ உண்மையாவா சொல்ற? உனக்கு கொஞ்சம் கூட கஷ்டமா இல்லையா நானும் மோனிஷாவும் டான்ஸ் ஆடும்போது? இல்ல எனக்கு ஒருவேளை மோனிஷாவை உண்மையிலேயே பிடிச்சு போயிடுச்சோங்கிற டென்ஷன் உனக்கு இல்லைங்கிறியா? கரண் சொல்றதெல்லாம் உண்மைன்னு என் மனசு சொல்லுது. ஏன் இப்படி எனக்கு தோணுது? நான் சொன்னது எல்லாமே கரெக்ட்னு ஒத்துக்கிறியா? என்ன? நான் ஏதாவது சொன்னனா? இல்லையே, ஆனா நான் சொல்றது எல்லாமே கரெக்டா இருக்குன்னு நீ யோசிக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. இங்க பார் பிரீதா, நான் உன்கிட்ட ஒரு விஷயத்தை கன்ஃபெஸ் பண்றேன். சோ தயவு செஞ்சு என்ன தடுக்காம நான் சொல்றத முழுசா கேளு. அதுக்கப்புறம் நான் எதுவும் சொல்லன்னு மட்டும் சொல்லிடாத. உன்னை விட பெரிய தலைவலியை நான் சகிச்சிட்டதே இல்லை. உன்னை விட பெரிய தொல்லையை நான் பார்த்ததே இல்லை. பட் ஐ டோன்ட் நோ, நீ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டா மாறி இருக்க. உங்ககிட்ட சண்டை போடும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்ககிட்ட கோச்சுக்கிறத விட்டுட்டு உன்னை எப்பவுமே சந்தோஷமா பார்த்துக்கணும்னு தோணுது. ஐ நோ, கொஞ்சம் வியர்டா தான் இருக்கு, ஆனா அதான் நிஜம். உன்னோட முகத்துல இந்த ஸ்வீட்டான ஸ்மைல் இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன தேடாத, நான் அங்க இல்லை. ஆனா உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும்.
ஒரு வேளை நீ இங்க இல்லனா உனக்கு எப்படி? பிரீதா, எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் மோனிஷா பத்தியும் என்ன பத்தியும் யோசிச்சு நீ ரொம்ப டென்ஷனா இருப்பேன்னு. உன்னால தூங்க முடியாது. அதனாலதான் மோனிஷாவுக்கும் எனக்கும் நடுவில் எதுவும் இல்லைன்னு உனக்கு கால் பண்ணி சொல்லணும்னு தோணுச்சு. இதுக்கப்புறம் நீ நிம்மதியா படுத்து தூங்க முடியும்ல? குட் நைட். ஒரு நிமிஷம். நீ நீ என்ன சொன்ன? நிம்மதியா தூங்குன்னு சொல்ற? நான் ரொம்ப களைச்சு போனதுனால ரொம்ப நிம்மதியாவே தூங்குவேன். முதல்ல நீ இப்படி தப்பா நினைக்கிறத நிறுத்துறியா? உன்னை பத்தியும் மோனிஷா பத்தியும் நினைச்சு நான் ஒன்னும் டென்ஷனே ஆகல. எனக்கு எதை பத்தியும் கவலையே இல்ல. அட, உனக்கு எத்தனை கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா எனக்கு என்ன? அது மோனிஷாவா இருந்தாலும் சரி இல்ல வேற யாராச்சும் இருந்தாலும் சரி, ஐ டோன்ட் கேர். எனக்கு எனக்கு அதுல கவலையே இல்ல. நீ ஜெலஸ் ஆகும்போது ரொம்பவே கியூட்டா இருக்க, அதுவும் பொய் சொல்லும் போது டபுள் கியூட்டா இருக்க. வெல், உனக்கு எதை பத்தியும் கவலை இல்லைன்னு சொல்லிட்டல. குட், நான் வச்சிடறேன். குட் நைட். ஒரு நிமிஷம். நான் ஒன்னும் பொய் சொல்லல, நீ தான் பொய் சொல்ற. சோ நான் தான் குட் நைட் சொல்வேன். குட் நைட், பை. நான் மூச்சு விடுற சத்தத்தை கேட்டுட்டு இருக்கியா? பை. பிரேதா என்னோட ஃபேமிலிக்காக எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்களே, முக்கியமாக கரனுக்காக. கரணை அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல, சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. இருந்தாலும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ரொம்ப நல்ல விஷயம் இல்லை? பிரேதா எவ்வளோ நல்லவங்கன்றத கரண் புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். உன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி நான் யாரையும் பார்த்ததில்ல. நீ எப்படி இருந்தாலும் சரி, ரொம்ப கியூட்டா இருக்க. கரண், நீ இப்படியே இருந்தாலும் சரி, ரொம்ப கியூட்டா இருக்க. இப்போ எனக்கு என்கேஜ்மெண்ட் தான் முடிஞ்சிருக்கு. ஒரு சான்ஸ் கிடைச்சாலும் எல்லாத்தையும் நிறுத்திடுவேன். கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிடுவேன். ரித்விக் கிட்ட எப்படியாவது என்ன பேச வச்சுடு. 3 தடவை பெல் அடிச்சுது. அப்படின்னா ரித்விக் திரும்ப வந்துட்டானா? ரித்விக், நான் வந்துட்டேன். என்னாச்சுமா? எங்க 3 பேரையும் பார்த்து எதுக்காக நீ ஷாக் ஆயிட்ட? இல்ல, அந்த மாதிரி எதுவும் இல்ல. என்னம்மா, வேற யாரையாவது எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தியா? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா நாங்க வந்துட்டோம். மோனிஷா, உனக்கு என்னதான் ஆச்சு? எங்களை உள்ளவான்னு கூப்பிடவே மாட்டியா? ஓ, ஐம் சாரி. வாங்க, உள்ள வாங்க. ப்ளீஸ் வாங்க. அண்ணி, கொஞ்சம் கம்மியா. இவ்ளோ ஓவர் ஆக்ட் பண்ணீங்கன்னா அப்புறம் நம்ம மாட்டிப்போம். சரியா? மோனிஷா, உன்னோட மாமியார் வீட்டுக்காரங்களாம் வந்திருக்கோம். எங்களை உட்காருன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா? ஓ, ஐம் சோ சாரி. ப்ளீஸ் உட்காருங்க. Thank you so much மா. யூ வெல்கம். எதுக்கு சொல்லாம கொள்ளாம திடீர்னு வந்தீங்க? அதாவது என்னன்னா, நீங்க சொல்லாமலே வந்துட்டீங்களே, அதான். நீ என்ன நினைச்ச மோனிஷா? நாங்க என்ன தப்பான எண்ணத்தோட இங்க வந்திருக்கோம் நினைக்கிறியா? இல்ல இல்ல இல்ல. அது வந்து மோனிஷா, நான் உன்கிட்ட என்ன கேட்கணும்னு நினைச்சேன்னா, அது வந்து நான் என்ன நினைச்சேன்னா, எதுக்காக இந்த ஃபார்மாலிட்டி எல்லாம்? சரிக்கா. சொன்னா என்ன, சொல்லலைன்னா என்ன? எல்லாரும் இப்பதான் ஒரே ஃபேமிலி ஆயிட்டோமே. வாவ்,
செம்மையான லைன். ஆமால. ரொம்ப நல்லா விளையாடுறம்மா. நாங்க சொல்லாம தான் வந்துட்டோம். ஏன்னா இப்ப நீ எங்க வீட்டு பொண்ணாச்சே, சொல்லணும்னு அவசியமே இல்ல. ஏன்னா இப்ப நீ எங்களோட ஐக்கியமாயிட்டல. அதுவும் கரெக்ட் தான். எப்ப வேணாலும் நீங்க வரலாம். அதான் வந்துட்டோமே. சரி, நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? பாத்தீங்களா அத்தை? பாத்தீங்களா? என்னோட வருங்கால மருமக நாம எதுக்கு வந்திருக்கோம்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கா. நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல. சரிம்மா, நாங்க எதுக்காக வந்திருக்கோம்னு உன்கிட்ட நாங்க சொல்லிடுறோம். அது என்னன்னாமா, இன்னைக்கு எங்க அண்ணியோட பர்த்டே. இன்னைக்கு ஈவினிங் எங்களோட பர்த்டே பார்ட்டி இருக்கு. சோ ஆப்வியஸ்லி நாங்க எங்க வருங்கால மருமகளை இன்வைட் பண்றதுக்காக இங்க வந்தோம். மோனிஷா, அங்க நிறைய கெஸ்ட் எல்லாம் வருவாங்க, பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் வருவாங்க. சோ அவங்க எல்லார்கிட்டயுமே நான் உன்னை இன்ட்ரோ பண்ணணும். எங்க மருமக எப்படி இருப்பான்னு நான் எல்லார்கிட்டயும் காட்டணும் இல்லையா? அதுக்கு தான் உன்னை கூப்பிட வந்திருக்கோம். நீ வருவல்ல? சொல்லுமா. ஐ அம் ஷூர். அந்த முட்டாள் பிரீத்தாவுடைய பிளான் படி தான் இவங்க எல்லாரும் இங்க வந்திருக்காங்க. என்னை மாட்டி விடணும்னு நினைக்கிறாங்க. ஆனா நான் மாட்ட மாட்டேன். மோனிஷா, ஏமா அமைதியா இருக்க? நீ வருவல்ல? மாட்டேன். என்னாச்சு? எதுக்கு இப்படி பாக்குறீங்க? இல்லையே, அவங்க உங்க தங்கச்சியாச்சே. அவங்கள யார் பார்த்தாங்கன்னு எனக்கு தெரியாது. நிஜமாவே எனக்கு தெரியாது. என்ன பாக்குறாங்க, எதுக்கு பாக்குறாங்க, நிஜமாவே எனக்கு தெரியாது. என்னடா பேசிட்டு இருக்க நீ? அதானே. நீ யாரையோ பார்த்துட்டு இருந்த மாதிரி எதுக்கு பேசுற? இல்ல ரிஷபனா, நான் யாரையும் பார்க்கல. அண்ணா, நீங்க ரெண்டு பேரும் பாத்துட்டு இருந்தீங்க இல்லையா? நாங்களா? ஆமா. யாரு? என்ன இப்படி பாத்துட்டு இருந்தீங்க? என்ன பாத்தீங்க? எதுக்கு பாத்தீங்க? இல்ல பிரீதா, நான் அப்படி பார்க்கலையே. நீங்க சொல்ற மாதிரி நான் ஒன்னும் உங்களை பார்க்கலையே. நான் ஒன்னும் பார்க்கவே இல்ல. எதுக்கு அவளை பார்த்து பயப்படுற? அட, நான் பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. நான் பார்க்கலையே. ஒரு நிமிஷம். ரிஷப் சார், நீங்க சாதாரணமா தான் பாத்தீங்க. ஆனா இவன் இருக்கானே, இப்படி பாத்துட்டு இருந்தா. எதுக்கு பாத்த? ஆமா பார்த்தேன். என்ன சொல்லு. உன்னோட நடைய பார்த்துட்டு இருந்தா. என்னடா இவ வீட்டுக்குள்ளே ஜாகிங் பண்றான்னு பார்த்தேன். இல்ல உன்னோட மைண்ட்ல என்னதான் இருக்கு? ஆமா, நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு நானும் யோசிச்சேன். ஆமா, நானும் ரிஷபனா யோசிக்கிற மாதிரி தான் யோசிச்சேன். அட, நானும் அதுதான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஐ மீன், எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. அந்த மோனிஷா வீட்ல என்ன நடந்திருக்குமோன்னு தெரியாம நான் ரொம்ப பயத்துல இருக்கேன். ஒருவேளை ராக்கி ஆண்டி, கரீனா ஆண்டி, அப்புறம் பாட்டி ஏதாவது தப்பா சொல்லிட்டாங்கன்னா, அதை கேட்டு மோனிஷாக்கு சந்தேகம் வந்துருச்சுன்னா, அவ பார்ட்டிக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டானா, அப்புறம் நம்ம பிளானே ஃப்ளாப் ஆயிடும். அங்க அவ என்ன பண்ணிட்டு இருப்பா? அப்புறம் அங்க என்ன நடக்கும்? ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு இருப்பா. அடடா, நீ கொஞ்சம் அமைதியாரு, நான் பேசுறேன். இங்க பாருங்க பிரீதா, நீங்க எதுக்காகவும் டென்ஷன் ஆகாதீங்க. ஐ நோ யூ ஆர் டென்ஸ்டு. உண்மையை சொன்னா நானும் டென்ஷனா தான் இருக்கேன். நானும் தான் டென்ஸ்டா இருக்கேன். மோனிஷாவை அம்மாவோட பர்த்டேக்கு இன்வைட் பண்ணிட்டோம். ஆனா அந்த இன்விடேஷனுக்கு பின்னாடி நம்மளோட டேஞ்சரஸான பிளான் இருக்குன்னு அவளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா? அட கரணனா, டென்ஷன் ஆகாதீங்க, நெகட்டிவாலாம் யோசிக்காதீங்க. எப்படியாவது இந்த பிளான் சக்சஸ்ஃபுல் ஆகும். பிளான் எல்லாம் சக்சஸ் ஆகும்டா. கரெக்ட். அம்மாவோட பர்த்டே இல்ல, அம்மாவோட பர்த்டே எல்லாமே எனக்கு ரொம்ப முக்கியம். மோனிஷா மட்டும் இங்க வந்துட்டானா அவளை டார்ச்சர் பண்ணலாம். செம்ம ஜாலியா இருக்கும், சரியான ஃபன்னா இருக்கும். நீ ரொம்ப அதிகமா யோசிக்கிற. அவங்க 3 பேரும் பண்றது ஆக்டிங் தானே அவளுக்கு தெரிஞ்சிச்சுனாக்கா நம்மளுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும். ஒருவேளை மோனிஷாக்கு நம்ம இன்டென்ஷன்லயே அவளை பார்ட்டிக்கு வர வச்சோன்னு அவளுக்கு தெரிஞ்சதுன்னா அவ பார்ட்டில ரொம்பவே அலர்ட்டா இருப்பா, ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பா. அதுக்கப்புறம் அவகிட்ட இருந்து உண்மையை வர வைக்கிறது இம்பாசிபிள். எல்லாரும் இதை புரிஞ்சுக்கோங்க. சரியா சொன்னீங்க ரிஷப் சார். இந்த பார்ட்டியை நம்ம எல்லாரும் அவளுக்காக தான் பெரிய லெவல்ல செலிப்ரேட் பண்றோம்னு அவளுக்கு புரிஞ்சிடும். ஐ மீன், தப்பானவங்களுக்கு தப்பான விஷயம் சீக்கிரமா புரியும். நம்ம அவங்க 3 பேரையும் அங்க போக விடாம தடுக்கணும் ரிஷப் சார். ஆனா இப்ப அங்க 3 பேருமே போயிருப்பாங்களே. அடடா, அவங்க 3 பேரும் அங்க போய் ஓவர் ஆக்டிங் பண்ணி மோனிஷாக்கு சந்தேகம் வரதுக்கு முன்னாடி நம்ம தடுக்கணும். ஹே, என்ன? என்கிட்ட போன் இருந்தது. அப்படியா? இப்போ இல்லையே. ஐ நோ, என் கையில இப்ப இல்லதான். ஆனா நீதான் எடுத்தியா சுருதி? இல்லையே. ஆக்சுவலி இவதான் பொடுங்கனா. அதாவது ஃபர்ஸ்ட் டைம் ஸ்ருதி புத்திசாலித்தனமான வேலையை பார்த்துருக்கா. சின்ன வயசுல இருந்தே, ஏன் பிறக்கும் முதல்ல இருந்தே நான் ஸ்மார்ட் தான். எனக்கு இந்த மாதிரி வேலை எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனாலதான்.
சாரி நீங்க ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்களே, சொல்லுங்க. என்னோட பர்த்டே பார்ட்டிக்கு வரமாட்டியா? நான் உன்னோட வருங்கால மாமியார், நீ என் பர்த்டேக்கு வரமாட்டேன்னு சொல்ற? அது ஐ மீன் எனக்கு வர விருப்பம் இல்லைன்னு நான் சொல்ல வரல. எனக்கு வர விருப்பம் இருக்கு, ஆனா கொஞ்சம் வேலை இருக்கே, அதனாலதான் முடியாது. மாமியாரோட பர்த்டேவை விட வேற எதுவுமே முக்கியமே கிடையாது. நான் ஒண்ணு சொல்லவா, மாமியார் தான் லைஃப்ல ரொம்பவே முக்கியம், ஹஸ்பண்டை விட முக்கியம். இப்ப பாரு, இவளுக்கு என் மேல எவ்வளவு பாசம், இவ எவ்வளவு நல்லா என்ன பாத்துக்கிறா. எனக்கும் இவ மேல பாசம் இருக்கு, இவளை நான் நல்லா பாத்துக்கிறேன். பாசத்தை கொடுத்தா பாசம் கிடைக்கும் இல்லையா? இப்ப நீ சொல்லுமா, நீ வருவல்ல? நீ வருவல்ல மோனிஷா? நாங்க உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கோன்னு உனக்கு தெரியாதுமா. என்னோட ஆசை என்னன்னா, என்னோட கரண்ட்க்கு ரொம்ப கிளாஸியா சொபிஸ்டிகேட்டடா ஒரு பொண்ணு கிடைக்கணும்னு நினைச்சேன். அந்த கடவுள் என்னோட ஆசையை நிறைவேற்றிட்டாருமா. நான் கனவு கண்ட மாதிரி அப்படியே நீ இருக்கமா. சொபிஸ்டிகேட்டட் அண்ட் கிளாஸி. இன்னொரு விஷயம் சொல்லட்டா, உன்னை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இன்ஃபேக்ட் என் மனசு என்ன சொல்லுதுன்னா, நீ ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொல்லுது. உன்னோட காதலுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவ, எந்த லிமிட்க்கும் வேணாலும் போவேன்னு சொல்லுது. ஆமா, நீங்க சொன்னது கரெக்ட் தான். நான் ரித்விக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன், எந்த லிமிட்க்கு வேணாலும் போவேன். இந்த ஃபேமிலியில கரீனா ஆண்டியை மட்டும் கொஞ்சம் நம்ப முடியும்னு எனக்கு தோணுது. சொல்லுமா, எனக்கு உன் மேல முழு நம்பிக்கை இருக்கு, நீ வருவ இல்லையா? இவங்க பேசுறத பார்த்தா இந்த பார்ட்டியில் எனக்கு எதிராக எதுவும் பிளான் பண்ணியிருப்பாங்கன்னு தோணலை. அந்த வீட்டில் எல்லாரும் என் மேலே பாசம் காட்டுற மாதிரி நடிக்கிறாங்க. ஆனால் கரீனா ஆண்டி உண்மையாகவே என் மேலே பாசம் வச்சுருக்காங்கன்னு எனக்கு தோணுது. ஐ திங்க் இவங்களை நம்பினா எனக்கு பிரச்சனை இல்லைன்னு தோணுது. சரி, நான் கண்டிப்பாக வரேன். ரொம்ப நல்லது, வெரி குட் வெரி குட். இங்க பாரு மோனிஷா, நீ எங்களுக்கு ஒரு குட் நியூஸ் கொடுத்திருக்க, அதனால நாங்களும் உனக்கு ஒரு குட் நியூஸ் கொடுக்க போறோம், ஓகேவா? ஆனா குட் நியூஸ் என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நான் உனக்கு ஸ்வீட் கொடுக்கறேன். ஏன்னா நீ என்னோட வருங்கால மருமகள் ஆச்சே. என்னோட வருங்கால மருமகளுக்கு ஸ்வீட் கொடுக்காம நான் எப்படி அந்த குட் நியூஸ சொல்ல முடியும் சொல்லு? இந்த மோனிஷா, வாய தரமா? இல்லை பரவாயில்ல, நானே சாப்பிட்றேன். சரி, ஏதோ நான் கொடுத்த ஸ்வீட்டை சாப்பிட்டாலே. என்ன மோனிஷா, நீ எதுக்காக ஸ்வீட்டை வச்சிருக்க? வாயில போட்டுக்கோ. இப்படிதான் சாப்பிடணும். உனக்கு ஞாபகம் இருக்காமா, நாங்க சொன்னோம்ல உனக்கு சீக்கிரமா கல்யாணம் ஆகும்னு. இதுதான் உன்னோட ரிங் செரிமனி கார்டு. இந்த வீக்கே உன்னோட ரிங் செரிமனி இருக்கு. மாட்டிக்கிச்சு. அதாவது ஸ்வீட் மாட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். கரீனா, நீ போமா, சீக்கிரம் போய் தண்ணி எடுத்துட்டு வா. உனக்கு என்ன பொறை ஏறிடுச்சா? ஐயோ அத்தை. சரி ராக்கி, நான் அதோ இப்ப அடிக்கிறேன். அவளுக்கு முதுகுல அடிச்சா எல்லாமே சரியாயிடும். என்ன சரியாயிடுச்சா? 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 இந்தம்மா. தேங்க்யூ. குடி. என்னம்மா நீ என்ன எதுவுமே பண்ண விட மாட்டேங்கிற நீ. நீங்க வீட்டுக்கு பெரியவங்க, உங்களுக்கு எதுக்கு இந்த கஷ்டம்? சரிம்மா, உன்னோட ரிங் செரிமனி கார்டு. மோனிஷா, நீ உன்னோட அம்மா அப்பா அவங்களோட நம்பர் எல்லாம் கொடுத்தினா அவங்களுக்கும் கால் பண்ணி நாங்க கேட்போம்ல, அவங்களும் வரணும்ல. அவங்களால வர முடியாது. ரிஷப் சார், அது வந்து என்னன்னா, சில நேரத்துல என்ன ஆகும்னா, அது நாம யாருக்காவது ஃபோன் பண்ணும்போது அவங்க ஃபோனோட வால்யூம் அதிகமா இருக்கும், லவுட் ஸ்பீக்கர்ல இருக்கும். அப்படி இல்லைன்னா கூட பக்கத்துல இருக்கவங்களுக்கு கேட்குற மாதிரி இருக்கும் இல்லையா? ஒருவேளை அப்படி ஏதாவது ஆயிடுச்சுன்னா, மோனிஷாக்கு சந்தேகம் இல்லைன்னா கூட இதுக்கப்புறம் வந்துடும். அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். அவ கண்டிப்பா பார்ட்டிக்கு வர மாட்டேன்னு சொல்லிடுவா. அப்புறம் நம்ம பிளான் கண்டிப்பா ஃப்ளாப் ஆயிடும். அதுக்காக தான் உங்களோட போனை. அதான் நீ போனை எடுத்துட்டியா? ஐ அம் சாரி, ரியலி சாரி. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. ஆனா எனக்கு உங்க ஃபேமிலில இருக்க லேடிஸ் மேலலாம் ரொம்ப நம்பிக்கை இருக்கு. 100%. அவங்க ஒரு விஷயத்தை முடிக்க போயிருக்காங்கல்ல, கண்டிப்பா முடிச்சிருவாங்க. எஸ்பெஷலி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா அவ்வளவுதான். தன்னோட குழந்தைங்களுக்காக அவங்க எந்த ரிஸ்க் வேணாலும் எடுப்பாங்க. யூ நோ பிரீதா, தேங்க் யூ so மச். எங்க குடும்பத்தை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. நல்லா புரிஞ்சு வச்சிருக்கா. ஆனா என்ன தவிர. ஏன்னா நீ சமீர் மாதிரி ஸ்வீட்டா, அப்புறம் ரிஷப் சார் மாதிரி நல்லவரா இல்லல. அப்படி இருந்திருந்தா உன்னை பத்தி எனக்கு புரிஞ்சிருக்கும். அப்ப நான் நல்லவே இல்லைங்கிறியா? அட, இந்த விஷயத்தை கொஞ்சம் விடுறியா? எதுல ஃபோக்கஸ் பண்ணணுமோ அதுல ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகே, லிசன் எவ்ரிவன். மோனிஷா பார்ட்டிக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்னெல்லாம் பண்ணலாங்கிறத நம்ம இப்பவே டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸ்ருதி, நீ என்ன பண்ணுவ?
நான் அவளை ரொம்ப 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 இரிட்டேட் பண்றேன். வெரி குட். இந்த வேலையை நீ நல்லாவே பண்ணுவ. சரிக்கா. சமீர் நீ இவ அவளை கவனிக்கிற வரைக்கும் நான் இவளை கவனிச்சுக்கிறேன். சரியா? என்ன இவள இல்ல, அவளை கவனிச்சுக்கிறேன்னு சொன்னேன். அதை தான் கொஞ்சம் மாத்தி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அவளை கவனிக்கிறேன். ஆல் ரைட், குட். ரிஷப் சார், நீங்க என்ன நீ பண்ணுவீங்க? என்ன சொன்னாலும் நான் பண்றேன். ஐ மீன் டு சே அது சமீர் மிஸ் பண்ணனாக்கா மோனிஷாவை நான் கவனிக்கிறேன். டிசிஎல் பார்ட்டியில் அவள் என்ன பண்ணாலும் அதே தான் நான் திரும்ப பண்ண போகிறேன். அவளுக்கு ட்ரிங்க் கொடுப்பேன். அவள் போட்ட பிளானை அவகிட்டே நடத்தி காட்டுறேன். அவளுக்கு ட்ரிங்க் கொடுத்து நான் இன்னசென்ட்னு நிரூபித்து காட்டுறேன். அவளோட சுயரூபத்தை எல்லாரும் முன்னாடியும் வெளியே கொண்டு வரேன். வெரி குட். அப்புறம் நான் இந்த தடவை நடக்கிற எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுவேன். இப்போ சீக்கிரமா ராக்கி ஆண்டி இங்க வந்து மோனிஷா என்ன சொன்னான்னு சொன்னா நல்லா இருக்கும்ல. வரதுக்கு ஓகே சொல்லிருப்பால. பார்க்கலாம். Let's do this, guys.